ஹே ஆல், நீங்கள் 2026 பாஸ் அவுட் ஆகிட்டு ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்களா? ஆர்எல்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்களா? ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், நம்ம எந்த ஜாபுக்கு போகலாம், எந்த ரோலுக்கு போகலாம். ஸோ நான் ஒரு 3 ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டேட்டா ரிலேட்டடாக. டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட். இது மூணுத்தில் நம்ம எது போகலான்னு சில பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான். ஹே காய்ஸ், வெல்கம் டு காமன் மேன் நோஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், எந்த ஜாபுக்கு போகலாம், எந்த ஜாபில் எந்த ரோலுக்கு போகலான்னு. ஸோ இப்போது சில பேருக்கு இருக்கலாம், நம்ம டேட்டா சைடில் போனால் டேட்டா அனலிஸ்ட்டாக போகலாமா, டேட்டா இன்ஜினியராக போகலாமா, ஆர்எல்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டாக போகலாமான்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு ரோலை லாஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி டேட்டானா என்ன? டேட்டா, எவ்ரி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அ டேட்டா, விச் மீன்ஸ் எல்லாமே டேட்டா தான். நாங்கள் பேசுகிறதும் டேட்டா தான், நீங்கள் கேட்குறதும் டேட்டா தான், நீங்கள் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னு டேட்டா தான், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதும் டேட்டா தான். எல்லாமே ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ அதான் டேட்டா இஸ் அ ரா இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ். டேட்டான்றது ஒரு ரா இன்ஃபர்மேஷன், அதை வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இஸ் அ டேட்டா, அமேசான் ஆர்டர்ஸ் இஸ் அ டேட்டா, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், யூடியூப் வியூஸ், பேங்க் டிரான்சாக்ஷன், மொபைல் ஆப் யூசேஜ், இது எல்லாமே டேட்டா தான். வித்தவுட் டேட்டா கம்பெனிஸ் கேன் நாட் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ். அதாவது ஒரு டேட்டா இல்லாமல் ஒரு கம்பெனியால் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன? டேட்டா அனலிட்டிக்ஸ் மீன்ஸ் அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவாங்க. கலெக்ஷன் மீன்ஸ் சிம்பிள், க்ளீனிங் மீன்ஸ் என்னென்னா, க்ளீனிங் மீன்ஸ் மிஸ்ஸிங் ஒரு டேட்டா இருக்குன்னா அதில் வேல்யூஸ் மிஸ் ஆகலாம், ஆர்எல்ஸ் டூப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கும், அப்படி இல்லைனா டேட்டா எல்லாம் பயோஸ்டாக இருக்கும். இது எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுவாங்க, அந்த டேட்டா எந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு விஷுவலைஸ் தி டேட்டா. ஓகேவா? விஷுவலைஸ் தி டேட்டா மீன்ஸ் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அமேசான் எக்ஸாம்பிள் காமனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு, விச் ப்ராடக்ட் செல்ஸ் த மோஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட் அதிகமாக செல் ஆகிருக்கு, அதை எப்படி பார்ப்பாங்க? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபோன்ஸ், டிவிஸ் ஆர் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்டில் எது அதிகமாக சேலாக இருக்குது, இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது தான் விஷுவலைசேஷன். நெக்ஸ்ட்டு, எந்த சிட்டி பைஸ் மோர், எந்த சிட்டியில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த மந்தில் ஹையஸ்ட்டு சேலாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களோட வேலை தான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. ஓகேங்களா? இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அனலைஸ் தி டேட்டா. டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க, டேஷ்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிப்பாங்க, ட்ரெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, பிஸ்னஸ் டிசிஷன்ஸுக்கும் இவங்க ஒரு மேஜரான ஒரு ரோல் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இவங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? எக்ஸல், SQL, பவர் பிஐ, டபிள்யூ, பைத்தான். ஓகேங்களா? இது எல்லாம் என்னென்னு தெரியலன்னா கவலையப்படாதீங்க, அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், டெய்லி வீடியோ வரும். நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இவங்களோட சேலரி இந்தியாவில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 to 8, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் 10 to 12. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 LP கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களா. இது ஒரு ஆவரேஜாக தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டேட்டா இன்ஜினியர். இவங்களோட வேலை, ரோல்ஸ் என்ன? ஒரு டேட்டா இன்ஜினியர்னு ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாம். இவங்க தான் எல்லாருக்குமே டேட்டாவை கொடுப்பாங்க. இவங்க தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. இவங்க என்ன டேட்டா ஒரு டேட்டா அனலிஸ்ட் கேட்குறாங்களோ, மற்றவங்க யாராவது கேட்குறாங்களோ, இவங்க அதை ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் டேட்டா இன்ஜினியர். ஓகேங்களா? சிம்பிளாக, அமேசான் கலெக்ட்ஸ் டேட்டா ஃப்ரம், அமேசான் எப்படி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க? ஆர்டர்ஸ், பேமெண்ட், கஸ்டமர் ரிவ்யூஸு, டெலிவரி ட்ராக்கிங், இன்வென்ட்ரி, இது எல்லாமே டேட்டா இன்ஜினியர்கிட்ட தான் இந்த டேட்டா ஃபுல்லாகவே இருக்கும். இதை தான் டேட்டா அனலிஸ்ட் வாங்கி க்ளீன் பண்ணுவாங்க. தப்பாக இருந்தால், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால், டூப்ளிகேட்ஸ் இருந்தால்
க்ளீன் பண்ணி அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா இன்ஜினியரோட வேலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவுமே ப்ரொவைட் பண்ணுறவங்க இவங்க தான் டேட்டா வச்சுருப்பாங்க. அதாவது டேட்டா இன்ஜினியர் வந்து டு கலெக்ட், க்ளீன் அண்டு ஸ்டோர் ஆல் திஸ் டேட்டா இன் ஒன் பிளேஸ். இவங்க எல்லா டேட்டா ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கேட்குறப்ப எடுத்து கொடுப்பாங்க. இவங்க தான் இந்த வேலை தான் டேட்டா இன்ஜினோட வேலை. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டூல்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க. கிரியேட் டேட்டா பைப்லைன்ஸ் விச் மீன்ஸ் எண்டு டு எண்டு. ஓகேங்களா? பில்டு டேட்டா பேஸ். இவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் எல்லா டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மேனேஜ் ETL ப்ராசஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஒர்க் வித் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? க்ளவுட் மீன்ஸாலே ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான். ஓகேங்களா? என்ஷோர் தி டேட்டா குவாலிட்டி. டேட்டாஸ் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்து வச்சுப்பாங்க. இவங்க டூல்ஸ் பார்த்தீங்கன்னா SQL, பைத்தான், ஸ்பார்க், ஹடூப், AWS, அசியோர் இது எல்லாமே ஸ்டோரேஜ் சம்மந்தமானது தான் மோஸ்ட்டாகவே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 6 to 12 LPA அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா 20 to 40 LPA. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ்டான ரோல், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயங்கர டிமாண்டும் இருக்குது. கொஞ்சம் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸோ நான் இருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க. நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் என்ன வேலை? டேட்டா சயின்டிஸ்ட்னால் சிம்பிளாக ஒன் வேர்ட், ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதாவது மிஷின் லேர்னிங்கை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அது உங்களுக்கே தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் மிஷின் லேர்னிங் விச் மீன்ஸ் சிம்பிளாக எக்ஸாம்பிள் அமேசான் பாருங்களேன். விச் ப்ராடக்ட் ஷுட் பி ரெக்கமெண்டட் டு ஈச் கஸ்டமர். சப்போஸ் ஒரு கஸ்டமர் ஒரு லேப்டாப் வாங்குறாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு என்ன போகணும். லேப்டாப் வாங்கினாங்கன்னா மவுஸ், கீபோர்ட் இது எல்லாமே தேவை. இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃப்யூச்சரில் என்ன வாங்க போகிறாங்க, ஒன்று வாங்கிட்டாங்கன்னா. ஓகேங்களா? இவங்க தான் அது இவங்களோட வேலை தான். சாரி, டேட்டா சயின்டிஸ்டோட வேலை இது தான். விச் கஸ்டமர் ஆர் லைக் டு பை அகெயின். நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு தெரியும்ல, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களோட வேலை இவங்க தான். ஓகேங்களா? சிம்பிள். அதான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பில்ட்ஸ் ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறவங்களோட வேலை தான் டேட்டா சயின்டிஸ்ட். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டூல்ஸ் பாருங்கள். பில்ட்ஸ் மிஷின் லாங்குவேஜ். இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். பில்ட்ஸ் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் அவுட்கம். சிம்பிள், அவ்வளோதான். இதுக்கு ட்ரெயின் AI சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான், பாண்டாஸ், நம்பை இதெல்லாமே ஒரு லைப்ரரிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பார்ப்போம். நெக்ஸ்ட் இவங்களோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சேலரி ஃப்ரெஷர்ஸ்க்கு 8 to 15 LPA அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 20 to 50 LPA. ஆக்சுவலி நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 to 10 அதுக்குள்ளே வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் டாப் கம்பெனிஸ் தான் நான் சொல்கிறது எல்லாமே. ஓகேங்களா? ஒரு MNC அந்த டாப் சர்வீஸ் பேஸ்டு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களா, அதுதான் BI டெவலப்பர். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறவங்க இவங்க தான். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ப்ராடக்ட் இந்த மந்த்து சேல் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராடக்டோட ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறவங்க. ஓகேங்களா? எந்த சிட்டியில் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதோ அந்த சிட்டிக்கு இன்னும் ஃபாஸ்டராக டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறவங்க. ஓகேங்களா? இவங்க பிஸ்னஸ் சைடு ஃபுல்லாக பிஸ்னஸ். சப்போஸ் ஒரு கம்பெனி ஒரு மேனேஜர்ஸ் லீடர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான டெசிஷன்ஸை இவங்க வந்து ஃபாஸ்டராக மேக் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டூல்ஸ் என்னென்னு பாருங்கன்னா, இவங்க வந்து டேஷ்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணி ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருந்தால் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு ஆகலை, இது எல்லாமே பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஷேர் பிஸ்னஸ் இன்சைட்ஸ். பிஸ்னஸோட இன்சைட்ஸை ஃபுல்லாக ஐடியாஸ் எல்லாத்தையுமே இவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஹெல்ப் தி மேனேஜ்மெண்ட் டு மேக் டெசிஷன். சிம்பிள், அவ்வளோதான். இவங்களோட டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் BI, டேபிள்யூ, SQL, Excel, DAX. இது ஒரு சூப்பரான ரோல் அண்ட் சிம்பிளான ரோல், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 4 to 8 LPA அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 to 12 LPA. ஓகேங்களா? ஸோ ஒரு குவிக்காக ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாமா. டேட்டா இன்ஜினியர் பில்ட்ஸ் தி டேட்டா பைப்லைன்ஸ், அதாவது எண்டு டு எண்டு. இவங்க தான் ஒரு டேட்டா ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதாவது டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸஸ். ஓகேங்களா? டேட்டா அனலிஸ்ட்னா என்ன? அனலைசஸ் தி டேட்டா. ஓகேங்களா? டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன சொன்னேன்? ப்ரிடிக்ட்ஸ் தி ஃபியூச்சர். BI டெவலப்பர்னா பில்ட்ஸ் தி டேஷ்போர்ட்ஸ், அதாவது ரிப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, ஓகே.
இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு வரும். இதை வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இமேஜின் கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் ரா மெட்டீரியல் சப்ளையர்னால் யார், கார் டிசைனர்னால் யார், இதில் யார் ரா மெட்டீரியல் சப்ளையர் யார், கார் டிசைன் பண்ணுறவங்க யார், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் யார், சேல்ஸ் ஷோரூம் யார், நீங்கள் தான் அதை சொல்லணும். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் சப்ளையர் யார், டேட்டா இன்ஜினியர். இவங்க தான் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறவங்க. விச் மீன்ஸ் எல்லா டேட்டாவும் வச்சுருக்க மாதிரி எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இவங்க தான் வச்சுருந்து கேட்குறவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க. கார் டிசைனர் யார், டேட்டா சயின்டிஸ்ட். இங்கே நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். டேட்டா சயின்டிஸ்ட் இங்கே எப்படி வருவாங்கன்னா காரை டிசைன் பண்ணுறவங்க. ஸோ ஒரு விச் மீன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தா தான் டேட்டா அனலிஸ்ட் வந்து அதை க்ளீன் பண்ணி அதில் தப்பு இருந்தால் க்ளீன் பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூஸு அந்த மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அண்ட் தென் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. அதாவது அவங்க ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தோடனே அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா பார்த்தீங்களா, ஃப்யூச்சருக்கு. அதை டிசைன் பண்ணால் தானே அது வெளியில் போகும். ஸோ அதுதான் டேட்டா சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்னால் டேட்டா அனலிஸ்ட். இவங்க தான் க்ளீன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுவோம். இந்த காரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன மாற்றணும், என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாமே பார்க்குறவங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். சேல்ஸ் ஷோரூம், இதை சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு, டேட்டா இன்ஜினியருக்கு, டேட்டா சயின்டிஸ்ட்க்கு, பிஏ டெவலப்பருக்கு ஜாப் மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குது. டேட்டா அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் எப்போவுமே டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டேட்டா இன்ஜினியர் ஸ்ட்ராங் டிமாண்ட். ஏன்னா இவங்க தான் எல்லாமே ஆல்ரவுண்டர் மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஃபியூர் தான், பட் அட்வான்ஸ்டு ரோல். ஓகேங்களா? இவங்களுக்கு ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், ஆனால் அவங்க அது வந்து அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஏ டெவலப் வந்து ஒரு நல்ல டிமாண்டு நார்மலாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம், பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படின்னா எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ், எண்ட் டு எண்ட் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா சும்மா நார்மலாக வச்சு கோடிங் அது இதுன்னு வச்சு கற்றுக்கிட்டா நோ, அது எப்படி நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு டைப் பண்ணிகிட்டே இருக்க மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான், ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ நம்ம அதை வச்சு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பார்ப்போம், எக்ஸல், டேட்டா அனலிட்டிக்ஸில் எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி என்னென்ன, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸோட டூல்ஸ் என்னென்ன, டேட்டா அனலிட்டிக்ஸில் பைத்தான் என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் வித் தி டேட்டா செட், இது எல்லாமே எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் அண்ட் மை ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் இல்லைனா ஒரு எமோஜி கீழே போட்டு விடுங்க. எனக்கு அப்போ தான் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பண்ண. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு பிளேலிஸ்ட், ஃபுல் பிளேலிஸ்ட்டாக இருக்கும். டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.